அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம். வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லப் போகிறார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒரு 4 மாத காலம் மிதன ராசிக்கு 11ஆம் வீட்டிலே லாபஸ்தானத்திலே உபஜயஸ்தானத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். குருபகவான் வக்கரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் மேச ராசியில் குருபகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 6 மாதம் ராகுவுடன் குரு கூட்டணி சேர்ந்து குரு சண்டால யோகமாக யோகம் வேலை செய்யவில்லை. பிறகு வக்கரம். குருபகவானால் தனம், புத்திர பாக்கியம் இப்படி வந்து செல்வங்களை வழங்க முடியவில்லை. எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் மிதன ராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் முடிகிறது. பாக்கியத்திலே சனி பகவான் அமர்ந்து சனி பகவானுடைய 3ஆம் பார்வையால் குருபகவானை பார்த்து இன்னொரு 4 மாத காலம் குருவும் சனியும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பலன்கள் வழங்கப் போகிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக சனி பகவான் வந்து முன் ஜென்ம கர்மாவனைக்கேற்ப பலாபலன்கள் வழங்கி கொண்டிருந்தார். கஷ்டங்கள் கொடுத்து தான் சனி பகவான் வந்து முன்னேற்றத்தை கொடுப்பார். படாத பாடுபட்டீங்க, அதெல்லாம் பகவானுக்கு தான் தெரியும். கர்மாவனை கடந்து இனிமேல் வந்து உங்கள் முயற்சியால் உங்களுடைய உழைப்பால் கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள். 11ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்வது தன லாபம். மூத்தவர்களால் ஆதாயம் உண்டு, குருமார்களால் ஆதாயம் உண்டு. 11ஆம் இடம் என்பது கேட்டது கிடைக்கும். கேட்டதை அந்த கிரகம் குருபகவான் கொடுத்துட்டே போவார். குருபகவானுடைய 5ஆம் பார்வை 3ஆம் வீட்டிற்கு விழுகிறது. அது வந்து சிம்ம ராசி. மிதுன ராசி அன்பர்கள் முயற்சித்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி. அரசு காரியங்கள் மூலம் ஆதாயம் உண்டு. தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, ஒத்து வருவார்கள். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். ஒரு 4 மாத காலம் குருபகவான் பார்வையில் 3ஆம் இடம் இருக்கும் பொழுது இடமாற்றம், கணக்கு வழக்கு, எழுத்து, கவிதை, கட்டுரை, பாடலாசிரியர்கள் அவர்களால் ஜொலிக்கலாம். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி. ஒரு மனிதன் மற்றவர்கள் தயவில்லாமல் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய முயற்சியால் முன்னேற்றம் அடைகிறார் என்றால் அது வந்து 3ஆம் வீட்டின் பலன். அந்த 3ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய சுய முயற்சியால் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை துலா ராசியின் மேல் விழுகிறது. மிதுன ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம். 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், உயர்கல்வி, படிப்பு, தன்னுடைய குழந்தைகள். இந்த 5ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்த்துக்கலாம். அண்ணன் வந்தால் தம்பி வரல, தம்பி வந்தால் அண்ணன் வரல, சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் ஒரு போட்டியாக இருந்துச்சு, சொத்துக்களை பாகப்பிரிவினையே செய்ய முடியல அப்படின்னு இருந்தவர்கள் முதல் 4 மாத காலம் 2024 மே மாதம் வரை குருபகவான் பார்வையில் பூர்வீக புண்ணியஸ்தானம் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். தந்தை காலத்துக்கு பிறகு பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் வெளியூர் வெளியிடம் உயர்கல்வி சென்று படிக்கலாம். 5ஆம் இடம் பலமாக இருக்கிறது.
குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் வழி நன்மை. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் கலத்தரத்தை வரிசுகிறார். கணவன் மனைவி பிரிந்தவர்கள், காதலர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழி பிரச்சனைகள் தீரும். நண்பன் உங்களை காப்பாற்றுவான். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரம், வர்த்தகம், தொழில் இனிமேல் சூடு பிடிக்கும். வீட்டிலேயே வேலை பார்க்கக்கூடியவர்களும் சரி, ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறவரும் சரி, முதலாளியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களும் சரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலம் லாபம் பார்க்கலாம். 11ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருப்பது மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. மருமகன், மருமகள் அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். இதுவரை அஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் பாக்கியத்திலே 9ஆம் வீட்டிலே அமர்கிறார். சகல பாக்கியங்கள் உண்டு. தந்தை சொத்துக்கள் வழியாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே தீரும். தந்தை சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யலாம். தந்தையாருக்கு மதிப்பு மரியாதை உயரும். நோய் நொடி தொந்தரவுகள் அகலும். தந்தைக்கு பெயர் மதிப்பு மரியாதை உயரும். கோச்சாரத்தில் 9ஆம் வீட்டில் சனி பகவான் வருவது கடந்த 5 ஆண்டு காலமாக எடுத்த காரியம் தொட்ட காரியங்கள் நாசமாகி கொண்டிருந்தது. நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள். கொடுத்த பணம் திரும்ப வரல, வாங்கின பணம் கொடுக்க முடியல. இப்படி எண்ணற்ற கஷ்டம். 9ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும். கடனை திருப்பி கட்டிடலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் சனி பகவான் காட்டுகிறார். தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் ராகு, கர்ம ஜீவன தொழில்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழிலை விரிவுபடுத்திக்கலாம். நீங்களே முதலாளியாவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்கு உண்டு. 4ஆம் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு வேலை விஷயமா, தொழில் விஷயமா, படிப்பு விஷயமா செல்லக்கூடிய நிலை பெரும்பாலான மிதுன ராசி இளைஞர்களுக்கு ஏற்படும். 4ஆம் வீட்டில் கேது பகவான் வரும்போது அது வீடு, வண்டி, வாகனம், தாயார், படிப்பு, மன எண்ணம். 4ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலானவர்கள் வெளியிட வருமானமாக இருக்கும். வெளியிடம் சென்று வருமானங்களை ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மன எண்ணம் குடும்பத்தை நினைத்து சற்று வருத்தப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய நிலையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் காட்டுகிறது. கோச்சாரத்தில் குருபகவான் பலம் பெற்றாலே திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம். வரன் உடனே செட் ஆகும். கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். காதலர்கள் ஒன்று சேரலாம். கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பாருங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலத்தில் வரன் செட் ஆகும். திருமணம் நடக்கும். முதல் தரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தர திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கும். நல்ல வேலை, தொழிலை விரிவுபடுத்திக்கலாம். வருமானம், சம்பாத்தியம் உண்டு. லாபம், தன லாபம். 11ஆம் வீட்டில் குருபகவான் அமர்ந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு லாபங்களை கொடுக்கிறார். அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. கோச்சாரம் மிதுன ராசிக்கு மிக மிக பலமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். முயற்சி செய்யுங்க. நல்ல முன்னேற்றம் அடைங்க. பணம், பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.